ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த இலை பேர் வந்து துத்தி இலை. இது வந்து குடல் புண்ணுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு நல்லதாக இது. இந்த துத்தி இலை இதோட பூ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். இதோட பூ வந்து இது மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும். இது நேற்று நாங்கள் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வருவோம். வர்ற வெளியில் வயல்வெளியில் பிச்சுட்டு வந்தோம். சாயங்காலம் பிச்சுட்டு வந்தோமா, அது இப்போ தான் காலையில் தான் ஆய போகிறோம். அதனால தான் உங்களுக்கு இந்த பூ கொஞ்சம் வாடின மாதிரி தெரியுது. நேற்று நைட்டு பிச்சோம், சாயங்காலம் வரும்போது பிச்சுட்டு வந்தது. இந்த பூ மஞ்சள் கலரு பூ பூத்துருக்கும். இந்த காய் வந்து இப்படி பம்பரை காய் மாதிரி இருக்கும். இப்படி இந்த மாதிரி இருக்கும், பம்பரை காய் மாதிரி. இது வந்து இந்த மாதிரி மஞ்சள் பூ பூத்து இந்த மாதிரி இலை வயல் ஓரங்களில் ஆற்று ஓரங்களில் இருக்கும். இது நல்ல இலையாக பார்த்து ஆஞ்சி இதை வந்து கழுவி காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டும் இது சாப்பிடலாம். இது வந்து மூளை நோய்க்கு ரொம்ப நல்லது. 3 நாளில் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த துத்தி இலை வந்து அவ்வளோ நல்லது அப்படின்ட்டு. குடல் புண்ணு, வயிறு புண்ணுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு நல்லதாக. அந்த பாருங்கள், இந்த இலை இப்படி இருக்கும். இதோட பூ வந்து இப்படி இருக்கும், மஞ்சள் கலர் பூ. இந்த பம்பரைக்காய் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் கிடச்சிச்சின்னா நீங்களும் பறித்து சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் யூடியூப்லேயே போட்டு பார்க்கலாம். துத்தி இலை நன்மைகள் போட்டிங்கன்னா வரும். ஏன்னா ஏதோ ஒரு இலை அப்படி பயந்துக்கிட்டு சாப்பிட்ணுன்னு அப்படி நினைக்க வேண்டியதில்லை. துத்தி இலை நன்மைகள்னு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது போட்டு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. நான் பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ தான் அதை இலையை ஆய போகிறேன்.